16 வயசில் ஒருத்தன் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு டொமஸ்டிக் டெரரிஸ்ட்டாக இருக்கிறான். வாங்க அவன் யாருன்றதை பற்றி பார்க்கலாம். 1942 ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் டெட் கிசாட்ஸ்கி. கொஞ்ச நாள் போக போக டெட் கிசாட்ஸ்கிக்கு ஒரு தம்பியும் பிறக்கிறான். அவன் பேர் டேவிட் கிசாட்ஸ்கி. ஸோ 2 பேரும் ஜாலியாக ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம டெட்டுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்துடுது. ஸ்கின் டிசீஸ் வந்தோடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்க திடீர்னு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது வந்து ரொம்ப ட்ரீட் பண்ண வேண்டிய டிசீஸ், இல்லைன்னா மற்றவங்களுக்கு பரவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு கிசாட்ஸ்கி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் போகுது. ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறமே நம்ம டெட்டுக்கு வந்து உடம்பு சரியாயிருது. அப்பாடா நம்ம டெட்டுக்கு ஒரு வழியாக உடம்பு கியூர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷத்தோட கூட்டிகிட்டு போய் அவர் வந்து 6th ஸ்டாண்டர்டில் சேர்க்குறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் சேர்க்குறப்ப அவங்கள வந்து எப்படியா எல்லா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இவருக்கு வச்சிருக்காங்க. இவருக்கு வச்சவனே வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு, என்ன இந்த பையனுக்கு இவ்வளோ ஐக்கியம் இருக்குது, நீ ஒரு நார்மல் ஹியூமனுக்கு எப்பவுமே வந்து 80 to 100% தான் ஐக்கியவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கே 110 120 தான் ஐக்கியம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம டெட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 167 ஐக்கியம் இருந்திருக்குது. அதனால் நம்ம டெட்டுக்கு வந்து டேரெக்டாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸாக 7th ஸ்டாண்டர்ட் டேரெக்டாக ப்ரொமோஷன் ஆனாலே அங்கே இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்றது நார்மல் எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம் போல் நம்ம டெட்டை வந்து எல்லா பசங்களும் புள்ளி பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து அது ஒரு மாதிரி மன உளைச்சலாகி டிப்ரெஷன் போயிருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போக போக நெக்ஸ்ட் வந்து அவருக்கு 16வது வயசு ஆகுது. 16 வயசு ஆனவனே ஆஸ் யூஷுவல் எக்ஸாமில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஐக்கிய பேஸில் வந்து அவருக்கு வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அங்கே போய் நல்ல ஒரு 3 years படிக்கிறாரு. படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஒரு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. அங்கே போய் நான் இன்னொரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஸர், யங்கஸ்ட் ப்ரொஃபஸர் ஆகிறாரு. கலிஃபோர்னியாலேயே இருக்கிற காலேஜ்லேயே. கலிஃபோர்னியாவில் ஜஸ்ட் 2 to 3 years தான் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு அங்கே வேலை செய்கிறது பிடிக்கல. ஸோ வந்து அவர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து அவருக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் மெட்டோனான்ற ஃபாரஸ்ட்டுக்கு அவரே வந்து ஒரு உடன் ஹவுஸ் கட்டி அவரே வந்து தனியாக வாழ்கிறாரு. அவர் பாட்டுக்கு ஜாலியாக அவரோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அவரே வந்து வேலையை வச்சு அவரே சாப்பிட்ருந்தார். நோ கரண்ட், நோ டெக்னாலஜிஸ். அவருக்கு வந்து டெக்னாலஜிஸ் சுத்தமாக பிடிக்காது. இப்படியே கொஞ்சம் காலம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் காலம் போக போக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அவர் வந்து டெய்லி 2 kilometers இருக்கிற ரேடியஸில் போயிட்டு வருவார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து போர் போட்டு மறுபடியும் தண்ணியெல்லாம் உரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து டெட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவர் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவரே வந்து பாம்லாம் செட் பண்ணி வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஓரியன்டாக புதுசாக கண்டுபிடிக்கிறவங்களுக்குலாம் வந்து போஸ்ட் பண்ணிடுறாரு. அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப ஜஸ்ட் பிளாஸ்ட்டாக அவங்களாம் இறந்து போயிடுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி அவர் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட இவர் வந்து 3 பேரை கொண்டிருக்காரு. அப்புறமேட்டு 23 பேர் இவரால் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காரு. 1995 வந்து ஒரு எஸ்ஏ எழுதுறாரு. அந்த எஸ்ஏவோடைய டைட்டில் என்னென்னா இண்டஸ்ட்ரி, சொசைட்டி அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர் அப்படின்றது. ஸோ அதை வந்து 2 நியூஸ் சேனல்ஸ்க்கு கொடுத்து இதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மர்டர்ஸ் பண்ணுறது, கொலை பண்ணுறது, பாம்பு வைக்கிறதெல்லாம் நான் நிறுத்திடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ திடீர்னு நம்ம டெட்டோடைய தம்பி டேவிட் கிசாட்ஸ்கிக்கு டவுட் வருது. இந்த ரைட்டிங்ஸ் நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வந்து சரி இது நம்ம அண்ணன் தான் பண்ணுறோம் அப்படின்றத வந்து FBI கிட்டேயும் அப்புறமேட்டு வந்து CBI கிட்டேயும் சொல்கிறாரு. சொல்லி அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 1.5 year வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி 1996 தான் வந்து டெட் கிசாட்ஸ்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணனே வந்து கோர்ட்டில் வந்து அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுறாங்க. எஸ், அவ்வளோதான். நம்ம டெட் கிசாட்ஸ்கியோடைய கதை இதோட முடியுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் செஞ்சது வந்து கரெக்டாக இல்லையா? அதுவும் இவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து வளர்றதுனால இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அழியுது அப்படின்றத ஒரே காரணத்துக்கோசரம் இந்த மாதிரி ஒரு வயலன்ஸில் இறங்கியிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பற்றி பேசணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ.